அபார்ட்மெண்ட் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க ஒரு ரவுடி கும்பல் எங்க இருக்குன்னு எனக்கு காலையில தான் நியூஸ் வந்துச்சு. அவங்கள பிடிக்க போன சண்டையில வேலாயுதம் கொண்டாடி சண்டை போட்டான் பாவி. அந்த நினைப்புல பயப்பட எங்களை விட்டு போயிட்டீங்களேங்க. வேலாயுதம் எங்க ஸ்பெஷல் டீம்ல இல்ல. நான் வர வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா அவர்தான் பிடிவாதமா என் கூட வந்தே தீர்வுன்னு வந்தாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி போய் எதிரியை தடுத்து நிறுத்தினது வேலாயுதம் தான். ஆனா இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் அவரை கூட்டிட்டு போயிருக்கவே மாட்டேன். முக்கிய செய்தி. பல மாதங்களாக தேடப்பட்டு வந்த ரவுடி தொட்டி கங்கா மற்றும் அவனது கூட்டாளிகளை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அப்போது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் வேலாயுதம் என்ற காவலர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்த முதல்வர் தமிழக அரசு சார்பாக ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு அறிவித்துள்ளார். முக்கியம் நீங்க சொல்லும் போதெல்லாம் உங்க உயிரை விட பெருசா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த அறிவு கெட்டவனுக்கு சொன்னா புரியாதுன்னு இப்படி கட்டால பயப்பட வச்சுட்டீங்க. எனக்கு காசெல்லாம் வேணாங்க, நீங்க மட்டும் போடுங்க வந்துடுங்க. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு கனி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.